தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. இராணுவத்தில் சேருகின்ற ஒருவன் தன்னுடைய பல பழக்கங்களை, போக்குகளை, சுவைகளை, செயல்களை, குணங்களை இராணுவ விதிமுறைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்கின்றான். இராணுவத்தில் சேராவிட்டால் எந்த மாறுதல்களை எல்லாம் அவனால் செய்ய இயலாதோ அவைகளை எல்லாம் இப்போது அவனால் செய்ய முடிகிறது. ஏனென்றால் அவன் தானாக முன்வந்து இராணுவ ஒழுங்குகளுக்குள் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். உலகத்தில் எந்த ஒரு நிலையை விரும்பி நாம் ஏற்கின்றோமோ அந்த நிலையின் தன்மைக்கு ஏற்ப நம்மை வளைத்துக் கொள்ளவும் நம்மை மாற்றிக்கொள்ளவும் நாம் மனப்பூர்வமாக முன் வருகின்றோம். அதுபோலவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய ஒழுங்குகளுக்குள் நம்மை உட்படுத்துவதாகும். அந்த ஒப்பு கொடுத்தலின் அல்லது சமர்ப்பணத்தின் அனுபவம் நமக்கு இருந்தால் நம்மால் கடந்த காலத்தில் இயலாத பல ஒழுங்குகளை இப்போது மனப்பூர்வமாக கடைபிடிக்க முடியும். மாற்றங்கள் நம்மை அறியாமலே நமக்குள் ஏற்பட்டு விடுவதில்லை. அவைகளின் அவசியத்தை புரிந்து கொண்டு அவைகள் நம்மிடம் ஏற்பட வேண்டும் என்று உண்மையாக விரும்பும் போதுதான் அவைகள் நிகழும். விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற விரும்புகின்றவர்கள் எத்தனையோ பழக்கங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். எத்தனையோ கடின காரியங்களை விரும்பி செய்கின்றார்கள். எப்படியாவது பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை கடினமானவைகளையும் செய்திட அவர்களை ஊக்குவிக்கின்றது. சில சுபாவங்களை, குணங்களை மாற்ற முடியவில்லையே என்று சிலர் சோர்வுடன் கூறுகின்றனர். ஆனால் அது அப்படி இருக்க முடியாது. பூரண ஒப்பு கொடுத்தலும் அதை குறித்த விழிப்புணர்வும் இல்லாமையே முடியாமைக்கு காரணம். கர்த்தருடைய விதிகளுக்கு உட்பட்டு வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்ற உணர்வோடு மாறுதலை விரும்பும் போது தேவ வல்லமை நம்மில் செயல்பட்டு இயலாதவைகளை இயலும்படி செய்வதை காண முடியும். மாற வேண்டும் என்ற விருப்பமும் மாற முடியும் என்ற விசுவாசமும் காரியங்களை கைகூடி வரச் செய்யும். யோர்தானில் விசுவாசத்தோடு இறங்கிய போது அதன் நடுவில் கடந்து செல்ல ஒரு பாதை தோன்றியது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.